ஹை ஃப்ரெண்ட்ஸ், 3வது பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம 4வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். எனக்கு என்னமோ நம்ம 2 பேரும் இதே மாதிரி ஒளிஞ்சிருக்கிறது சரியில்லைன்னு தோணுது. நம்ம இந்த தப்பும் பண்ணல, இதுக்காக நம்ம ஒளிஞ்சிருக்கணும்னு கேட்பாரு. ஃப்ரெண்ட்ஸு பார்த்தோன்னா இங்கிட் கதவு தரேன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் இதே மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நம்மளோட கல்யாணத்தை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது, சத்தியத்தை நீங்கள் மறந்துடாதீங்க, கொஞ்சம் நேரம் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு வெளில வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹாய் சொல்லுவா. 2 பேரும் ஹக் பண்ணிப்பாங்க. இப்போ கொரோனா டைம்ன்றதால நம்ம இதே மாதிரிலாம் ஹக் பண்ணக்கூடாது, நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்பா. நாங்கள் அவங்க கூட தங்கத்தாக தான் வந்திருக்கோன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியாது, நீங்கள் இங்கே தங்கக்கூடாது சொல்லுவா. ஏன்னு கேட்கவும் என்னோட அப்பா வந்திருக்காங்க அதனால தானே சொல்லுவா. என்னது அப்பா வந்திருக்காங்களா, ஹலோ சார்னு சொல்லிட்டு 2 பேரும் போய்கிட்டு இருப்பாங்க. எங்க நீங்க போய்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்பா. நாங்க உன்னோட அப்பா கிட்ட ஹாய் சொல்ல போறோன்னு சொல்லுவோம். இல்ல, என்னோட அப்பா கிட்ட நீங்க பேசக்கூடாது, நீங்க இந்த ஏரியாவே கிடையாது. என்னோட அப்பாவுக்கு உங்களால கொரோனா வந்துச்சுன்னா என்ன பண்றது, அதோட எங்க அப்பாவுக்கு ஃப்ளூ இருக்கு, உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆயிட்டுனா என்ன பண்றது, என்னோட அப்பா என்னை விட்டு ரொம்ப தூரமா இருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்பா. இப்போ நம்ம என்ன பண்றதுன்னு 2 பேரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க லிம்மோட வீட்டுக்கு போங்க, எனக்கும் அவ வீட்டுக்கு போகணும்னு தான் ஆசையா இருக்கு ஆனான்னு சொல்லுவா. அப்படியா, வா நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒன்னா போகலான்னு கூப்பிடுவாங்க. இல்ல, என்னால உங்க கூட வர முடியாது, அப்பாவை நான் நல்லபடியா பாத்துக்கணும்லன்னு சொல்லுவா. அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து உன்னோட அப்பாவை நல்லபடியா பாத்துக்கலான்னு சொல்லிட்டு உள்ள போக பார்ப்பாங்க. வேணா, நீங்க உள்ள போக வேணாம், என்னோட அப்பா உங்களை பாக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, எப்போ பர்மிஷன் கொடுக்குறாங்களோ அப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எல்லாரும் மீட் பண்ணலான்னு சொல்லுவா. உன்னால எப்போ முடியுதோ அப்ப எங்களை மீட் பண்ணு, லிம்மோட வீட்டுக்கு வா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹக் பண்ண வருவாங்க. இல்ல, நம்ம இதே மாதிரிலாம் ஹக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு ஹீரோவை பார்த்து முறைச்சிட்டு இருப்பா. வீட்டுக்குள்ள வந்ததும் கல்யாணம் பண்றதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் போல இருக்கே, நான் நிறையவே பாவம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவா. இது எப்படி பாவமாவும், இந்த கல்யாணம் மொத்தமுமே பொய் தானேன்னு சொல்லுவாரு. யாரு இப்ப பொய் சொல்லணும்னு ஆசைப்பட்டா இந்த கல்யாணம் நடந்திருக்கவே கூடாது, அதனால தானே பொய் சொல்ல வேண்டியதா இருக்குன்னு சொல்லுவா. என்ன சொன்னா, இந்த கல்யாணம் நடந்திருக்க கூடாதா, வேற ஏதாவது பெட்டரான வார்த்தையை நீ சொல்ல மாட்டியான்னு கேட்பாரு. ஆனா இது உண்மைதான், ஒரு முறையாவது நீங்க இதை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா, இதனால உங்களோட கரியருக்கு பிரச்சனை வரும்னு. நீங்க என்னோட ப்ரொஃபசர், நான் உங்களோட ஸ்டூடெண்ட், நம்ம 2 பேரும் ஒரே யூனிவர்சிட்டியில இருக்கோம், இதை பத்தி யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம 2 பேரும் காலேஜை விட்டு வர வேண்டியதா இருக்கும்னு சொல்லுவா. நான் சொல்றது கேளு, நான் உன்னோட லீகலான ஹஸ்பண்ட், உனக்கு புரிஞ்சிச்சா, நீ என்னோட ஒய்ஃப், அதனால நான் உன்னோட வாழ்க்கை மொத்தத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவேன்னு சொல்லுவாரு. ஆனா நீங்க ஊர்ல இருக்கும்போது ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்க, உங்களுக்கு அந்த ப்ராமிஸ் எதுவும் ஞாபகம் இல்லையான்னு கேட்பா. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, நான் இதையும் மறக்கல, நான் இப்ப என்ன பண்ணுன்னு நீ சொல்ல வரேன்னு கேட்பாரு. எனக்கே தெரியல, ஆனா இங்க உள்ள யாருக்கும் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றது தெரியவே கூடாதுன்னு சொல்லுவா. ஓகே, 1 மாசம் இல்லைன்னா 2 மாசம் மட்டும் நம்ம மறைச்சு வச்சிருக்கலாம், அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம என்ன பண்றதுன்னு கேட்பாரு. உண்மைதான், என்னதான் நம்ம பணத்தை மறைச்சி வச்சிருந்தாலும் அதோட வடை வெளில வராம இருக்காதுன்னு சொல்லுவா. நம்மளோட கல்யாணத்தை நீ பணத்தோட கம்பேர் பண்றியான்னு கேட்பாரு. அச்சோ ப்ரொஃபசர், நீங்க ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா இருக்கீங்க, நான் சும்மா பேச்சுக்கு தான் சொன்னேன், எதுக்காக நீங்க எமோஷனல் ஆகுறீங்க, எதுக்காக நான் மட்டும் இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன், இது உங்களோட கல்யாணமும் தானே, நீங்களும் தானே ஏதாவது யோசிக்கணும், ஏதாவது சொல்யூஷனை கண்டுபிடிங்கன்னு சொல்லுவா. எனக்குமே என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லுவாரு. நீங்க ப்ராமிஸை மீறிக்கிட்டே இருக்கீங்க, அதனாலதான் இது எல்லாமே நடக்குதுன்னு சொல்லுவா. கடவுளே, இதே மாதிரி கதவை க்ளோஸ் பண்ணிட்டு ரூம்குள்ள போயிடு, இதே மாதிரிலாம் சண்டை போறதை பார்க்கும்போது நம்ம 2 பேருக்கும் உண்மையாவே கல்யாணம் ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் தோணுது. என்கிட்ட உன்னோட அம்மா தான் கால் பண்ணிட்டு இருக்காங்க, நான் சொல்றது உனக்கு கேக்குதா, அவங்கள்ட்ட நான் எல்லாத்தையுமே சொல்ல போறேன், இதுக்கப்புறமும் என்னால மறைக்க முடியாது, எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். நீ இந்த கல்யாணத்தை பணத்தோட கம்பேர் பண்ற, இந்த கல்யாணம் நடந்திருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன்னு, நீ சொன்னது எல்லாத்தையுமே உன்னோட அம்மா கிட்ட சொல்ல போறேன், இதுக்கப்புறமும் நான் எதையும் மறைக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு காலை அட்டன் பண்ணி, அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க, அப்பா நல்லா இருக்காங்களான்னு கேட்பாரு. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம், உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சிருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க எதுக்காக கால் பண்ணீங்கன்னு கேட்பாரு. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், நாங்க உன்னை ரொம்பவே தொல்லை பண்ணிட்டோம், என்கிட்டோட ஹஸ்பண்டா இருக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும்ன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும், என்கிட்ட எங்களோட ஒரே ஒரு பொண்ணு, அதனால எங்களுக்கே தெரியாம நாங்க அவளுக்கு நிறையவே செல்லம் கொடுத்து கெடுத்துட்டோம், அவ நிறைய விஷயம் வேணும்னு நினைப்பா, அதோட ரொம்பவே பிடிவாதக்காரின்னு சொல்லுவாங்க. அவளோட ப்ரொஃபஸரா அவளோட கேரக்டரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், 6 மாசமா என்கிட்ட எனக்கு தெரியும், அவளுக்கு ஏதாவது வேணும்னா சின்ன பிள்ளைத்தனமா பண்ணுவான்னு சொல்லுவாரு. நன்றிப்பா, நீ என்கிட்ட நல்லபடியா பாத்துக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஸ்பெஷலான ஒரு பொண்ணை நீங்க நல்லபடியா வளர்த்ததுக்கு நன்றிமான்னு சொல்லுவாரு. என்னோட மருமக ரொம்பவே நல்லபடியா நடந்துக்கிறான், நன்றிப்பான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. இவ்வளவு நேரம் இன்கிட்ட ஆரியா பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருப்பா. அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். ஆரியாவுக்கும் இன்கிட்டோட அம்மா பேசினதை நினைச்சு சந்தோஷமா இருக்கும். கோவத்தெல்லாம் மறந்துட்டு இன்கிட் மதியம் நீ என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறேன்னு கேட்பாரு. எரிச்ச இஞ்சியோட சாம்பலோட பணமும் வேணும்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பா. திரும்பவும் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நான் வெளில சாப்பாடு ஆர்டர் பண்ணலான்ட்டு இருக்கேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லுவா. உனக்கு பசிக்குதா இல்லையான்னு கேட்பாரு. ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லுவா. இருந்தாலும் நான் உனக்கு ஆர்டர் பண்ணதான் போறேன்னு சொல்லுவாரு. இப்ப கூட ஆரியாக்கு இன்கிட் பண்றதெல்லாம் பார்க்கும்போது சைல்டிஷா தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் லிம்மோட வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. உண்மையாதான் சொல்றியா, நம்ம லிம்மோட வீட்டுல தான் தங்க போறோமான்னு கேட்கவும், இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சா நம்ம லிம்மோட வீட்டுக்கு போயிடுவோம், உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லு, நம்ம திரும்பவும் ஹாஸ்டலுக்கு போயிடலான்னு சொல்லுவாங்க. சரி சரி வா, நம்ம லிம்மோட வீட்டுக்கே போகலான்னு சொல்லி கதவு தட்டிட்டு இருப்பாங்க. லிம்மு இவங்க 2 பேரையும் பார்த்து ஷாக் ஆயிடுவா. இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும், பார்ட்டி பண்ணலான்ட்டு தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க. வீட்டுல இருக்கிறதால என்னோட எனர்ஜி மொத்தமும் நாசம் ஆகிக்கிட்டு இருக்கு, எனக்கு என்னமோ காலேஜ்ல இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகிக்கிட்டு இருக்கு, எனக்கு பிடிக்கவே
பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பா. அம்மா கால் பண்ணி பேசுவாங்க, இங்கிட்ட நீ இப்போ ஒய்ஃப்ன்றத மறந்துடாத, ஒரு பொண்ணுக்கு சொர்க்கம்ன்றது அவளோட ஹஸ்பண்ட் கூட இருக்கிறது தான் சொல்லுவாங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது, சொர்க்கம்ன்றது அம்மா கிட்ட தான் இருக்கும், அவர்கிட்ட சொர்க்கம் இருக்குன்னா அந்த சொர்க்கம் எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லுவா. எதுக்காக இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்கேன்னு அம்மா கேட்பாங்க. சும்மா அதம்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு சமாளிப்பா. ஆர்யா ரொம்ப ஜென்டலா பேசுறாரு, நீ லக்கி, அதனாலதான் இவ்வளோ நல்ல ஹஸ்பண்ட் உனக்கு கிடைச்சிருக்காரு. எல்லாருக்கும் அரேஞ்ச் மேரேஜ்ல இதே மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ உன்னோட ஹஸ்பண்டை அப்ரிஷியேட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கிறேன், கண்டிப்பா உன்ன சந்தோஷமா அவரு பாத்துக்குவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆர்யா சமைச்சிட்டு இருந்து சாப்பாடோட வாசனை ரூமுக்குள்ள வர மாதிரி விசிறிக்கிட்டு இருப்பாரு. இங்கிட்ட சரியான ஃபுட் ஆச்சு, சாப்பாடோட வாசனை வரவும் அம்மா நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலா வர மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டே கிச்சனுக்கு வந்துகிட்டு இருப்பா. இங்கிட்ட வா சாப்பிடலான்னு கூப்பிடுவாரு. வேணா நான் தண்ணி மட்டும் தான் குடிக்க போறேன்னு சொல்லுவா. உண்மையாவே வேணாமா, நான் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பரை செக் பண்ணிக்கிட்டே சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. சரி போங்கன்னு சொல்லி கண்டுக்காம இருப்பா. சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்பவே டெலிஷியஸா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருப்பாரு. எப்படி நம்ம போனதுக்கு அப்புறம் சாப்பிடுவான்னு ஆர்யாவுக்கு நல்லா தெரியும், அதனால தான் போயிடுவாரு. நூடுல்ஸும் நான்வெஜ் தான் செஞ்சிருப்பாரு. அவரு போன கொஞ்ச நேரத்துல நல்லா வெளுத்து கட்ட ஆரம்பிச்சிருவா. ஆர்யா இங்கிட் சாப்பிட்றத பாத்துக்கிட்டு இருப்பாரு. நமக்கு சாப்பாடு தான் முக்கியம்னு நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பா. ஒய்ஃபை சந்தோஷப்படுத்துறதுக்கு எத்தனை கிலோ மீட்டு தேவைப்படும்னு கேட்டு கலாய்ச்சிக்கிட்டே போயிட்டு இருப்பாரு. ஏதாவது சொல்லிட்டு போங்கன்னு கண்டுக்காம அவ பாட்டுக்கு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவா. என்னமோ 10 நாள் பட்னி கிடந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருப்பா. சாப்பாடு நல்லா டேஸ்டா இருக்கா, நார்மலா சாப்பிடு, அவசர அவசரம்னு சாப்பிடாதான்னு சொல்லுவாரு. என்கிட்ட இதெல்லாம் கண்டுக்காம நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்படுவா. கொஞ்ச நேரத்துல வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும். ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்து, எதுக்காக நீங்க க்ரூயலா நடந்துக்கிறீங்க, என்னை வச்சு பிராங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இது மாதிரிலாம் இதுக்கப்புறமேட்டுக்கு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுவா. நிறைய கடைக்கு கால் பண்ணி, இன்னைக்கு நான் பீஃப் ஆர்டர் பண்ணியிருந்தேன், என்னோட ஒய்ஃபுக்கு அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஸ்டமக் பெயின் வந்துச்சு, என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாரு. நைட் ஆர்யாவை பழிவாங்கிறதுக்காக தூங்குறதுக்காக உள்ள டீயை கலந்து கொடுத்துருவா. ஆர்யா நல்லா தூங்க ஆரம்பிச்சிருவாரு. அவரு தூங்கிட்டு இருக்கிறத பார்க்கவும் இங்கிட்க்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நல்லா ஆட்டம் போட்டுட்டு இருப்பா. என்ன இவரு பேப்பர் மேலே தூங்கிட்டு இருக்காரு, ரொம்பவே டிஸ்கஸ்டிங்கா இருக்குன்னு பக்கத்துல வந்து லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எப்படியும் அவர் எழுந்திருக்க மாட்டாருன்னு, நம்ம ஜெயிச்சிட்டோன்ற மாதிரி தான் ஆட்டம் போட்டுட்டு இருப்பா. இந்த சீன்ல இங்கிட்டோட கியூட்னஸ் ஓவர்லோடா போய்கிட்டு இருக்கும். ஆர்யாவை வெறுப்பேற்றதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவர் லைட்டா அசைவும் பயந்து போய் ஓடிடுவா. ஹாஸ்பிட்டல்ல தங்கத்துக்கு தனியான இடம் கொடுத்துருப்பாங்க. அங்கதான் டெரிஸ்டானோ அவனோட ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க. லைவ்ல இங்க வந்ததை பத்தி சொல்லிட்டு இருப்பான். எல்லாருக்கும் ஹலோ, இன்னைக்கு ரொம்பவே டயர்டா இருந்துச்சு, ஏன்னா நிறைய வேலை பார்த்தோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல திரும்பவும் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது இருக்கு. சோ எல்லாரும் முக்கியமான தேவை இருந்தா மட்டும் வீட்டை விட்டு வெளில போங்க, மத்தபடி வீட்டை விட்டு வெளில போகாதீங்க, இங்க உள்ளவங்கள நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம், வீட்டுல உங்களை நீங்க நல்லபடியா பாத்துக்கோங்க, சேஃபா இருங்கன்னு சொல்லுவான். டேய் பேசாம தூங்குடா, இதே மாதிரிலாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்காதுன்னு ஃப்ரெண்டு சொல்லுவான். இங்கிட் காலையில எழுந்ததும் டெரிஸ்டான் போட்டிருக்க லைவ் தான் பாப்பா. ரொம்பவே கஷ்டமா இருக்கும், ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. டெரிஸ்டானுக்கு கால் பண்ணி பாப்பா, லைன் போகாது, இன்னமும் கஷ்டமா இருக்கும். ஆர்யா இப்பதான் எழுந்திருப்பாரு. இங்கிட் நீ வேணும்ட்டு தானே இதே மாதிரி பண்ணன்னு கேட்க வருவாரு. இங்கிட் சோகமா இருக்கதை பார்த்துட்டு, என்னாச்சு, நீ ஓகேவா இருக்கியான்னு கேட்பாரு. எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவா. ஆனா சொல்றதுல இருந்து தெரியும் சோகமா இருக்கான்னு. நீ ஷியரா சொல்றியா, உன்னை பாக்கிறதுக்கு சோகமா இருக்கிற மாதிரி தெரியுதே, என்னாச்சுன்னு கேட்பாரு. நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவா. நீ சோகமா இருக்கினா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும், நான் உன் மேல கோவப்பட போறேன்றது உனக்கு நல்லாவே தெரியும், என்னாச்சு சொல்லு, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண போறதில்ல, இங்கிட்ட என்னாச்சுன்னு சொல்லு, நான் தான் கேட்கிறல, என்னாச்சுன்னு சொல்லுன்னு கேட்பாரு. ஒன்னும் இல்லைன்னு சொல்லுவா. நீ எனக்கு மயக்க மருந்து கொடுத்ததால எந்த பிரச்சனையும் இல்லை, என்னாச்சுன்னு சொல்லு, உன் மனசுக்குள்ளேயே வச்சிருக்காதுன்னு சொல்லுவாரு. உங்கள்கிட்ட சொல்றதுல எனக்கு இருப்பலன்னு சொல்லுவா. நான் போயிட்டு தண்ணி எடுத்துடுறேன்னு சொல்லிட்டு போவாரு. திரும்பவும் டெரிஸ்டானுக்கு கால் பண்ணி பாப்பா. ஆர்யா வரவும் படுத்துருவா. என்னாச்சு, நீ ஃபோன் பேசிட்டு இருக்கியான்னு கேட்பாரு. இல்லைன்னு சொல்லுவா. என்கிட்ட அந்த தூங்கறதுக்கான டீ உனக்கு எங்கேருந்து கிடைச்சதுன்னு கேட்பாரு. சொல்ல மாட்டேன்னு சொல்லுவா. எனக்கு என்னமோ அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்குன்னு தோணுது, நீ என் மேல கோவப்படும் போது நான் உங்ககிட்ட அந்த டீயை கொடுக்கலான்ட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. நைட் ஆர்யா நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பாரு. இங்கிட்க்கு டெரிஸ்டான் கால் பண்ணுவான். உனக்கு என்னாச்சு, நீ எங்க போயிருந்தா நல்லா இருக்கியான்னு கேட்பா. ரிலாக்ஸ்டா இரு, இன்னும் என்ன கோவிட் வார்டுல போடல, நீ ஏன் இன்னும் தூங்காம இருக்கன்னு கேட்பான். நான் எப்படி தூங்க முடியும், உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவா. ரிலாக்ஸ்டா இரு, நான் நல்லபடியா பாத்துக்கிறேன், அப்பதானே மத்தவங்களையும் என்னால நல்லபடியா பாத்துக்க முடியும்னு சொல்லுவான். நீ கேர்ஃபுல்லா இரு, உனக்கு கொரோனா வைரஸ் வராத அளவுக்கு பாத்துக்கோன்னு சொல்லுவா. ஓகே ரிலாக்ஸ்டா இருன்னு சொல்லுவான். கண்டிப்பா நீ சக்சஸ்ஃபுல்லான டாக்டரா ஆகுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவா. ஆனா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, நான் என்னோட உயிரை பணைய வைக்கிறத நினைச்சு நீ கேர் பண்றீல, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான். போது நிறுத்து, என்ன நீ சொன்ன டெரிஸ்டான், உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல, எதுக்காக இது மாதிரி முக்கியமான விஷயத்த சோசியல் மீடியால முதல்ல அப்டேட் பண்ண, இதை பத்தி என்கிட்ட தானே முதல்ல நீ கால் பண்ணி சொல்லியிருக்கணும், என்னை இதே மாதிரிலாம் வருத்தப்பட வைக்காத, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவா. ஓகே இதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நினைச்சு கவலைப்படாதன்னு சொல்லுவா. லவ் யூ ஹனின்னு சொல்லுவான். லவ் யூன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவா. இங்கிட் பேசுறது ஆர்யாவுக்கு நல்லாவே கேட்டிருக்கோம். நீ நல்லா இருக்கியான்னு கேட்பாரு. நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லுவா. ஏதோ சீரியஸா ஆயிடுச்சு போல, அதனாலதான் நீ அழுதுகிட்டு இருக்கேன்னு நான் நினைச்சேன்னு சொல்லுவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இது சீரியஸான விஷயம் தான், உங்களுக்கு இது சீரியஸா தெரியலையான்னு கேட்பா. நான் நினைச்சு கவலைப்பட்டது தப்பான்னு கேட்பாரு. நீங்க என்ன நினைச்சு கவலைப்படணுன்ற அவசியம் கிடையாது, நான் எப்பவுமே உங்களை நினைச்சு கவலைப்பட மாட்டேன்னு சொல்லுவா. சரின்னு சொல்லிட்டு வெளில போயிடுவாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஓவரா தான் போயிட்டோமோன்ற மாதிரி பேசலான்ட்டு வருவா. ஆர்யா நீங்க தூங்கிட்டீங்களான்னு கேட்பா. அவர்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வராம
சொல்லாம இருக்கவும் சீக்கிரமாவே தூங்கிட்டாரு போல இருக்கே. அரே நீங்க தூங்கிட்டு இருக்கும் போதே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்ட்டு நினைக்கிறேன். நான் பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. அதனால நீங்க வருத்தப்பட்டிருந்தீங்கன்னா அதுக்கும் என்ன மன்னிச்சிருங்க. இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். உங்களுக்கு தான் தெரியுமே எதுக்காக நான் உங்களோட ஒய்ஃபா ஆகணும்னு நீங்க நினைச்சீங்க. ஒய்ஃபை விடுங்க, நான் பர்ஃபெக்டான ஸ்டூடெண்ட் கிடையாது. கண்டிப்பா நீங்க ரிக்ரெட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவா. ஆரி எவ்வளவு நேரம் தூங்கி இருந்திருக்க மாட்டாரு. எழுந்து பார்த்து இங்கிட் சொன்னதெல்லாம் நினைச்சு சிரிச்சுட்டு இருப்பாரு. டெஸ்டன் கால் பண்ணி இங்கிட் நான் உன்னை பார்க்கணும் வெளில வான்னு கூப்பிடுவான். எதுக்காக நீ இந்த நேரத்துல வந்திருக்க, என்ன ஆச்சுன்னு கேப்பா. நான் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து போயிடுவேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும்னு சொல்லுவான். என்னன்னு கேப்பா. ஆனா நீ என்கிட்ட உண்மையை மட்டும்தான் சொல்லணும். உனக்கும் ஆரியாவுக்கும் சீக்கிரட்டா கல்யாணம் ஆயிடுச்சுன்றது உண்மையானு கேட்பான். நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லுவா. இதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என்ன இருக்கு, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. நீ சக்சஸ்ஃபுல்லா என்ன காயப்படுத்திட்ட, என்னோட வாழ்க்கையை நாசமாக்கிட்ட, அதோட நான் உன்னை வெறுக்கிற அளவுக்கு நடந்துகிட்டேன், நன்றின்னு சொல்லிட்டு போயிடுவான். ட்ரிஸ்டான் போகாதன்னு சொல்லுவா. இது எல்லாமே என்கிட்ட கனவா தான் வந்திருக்கும். என்கிட்ட கத்துற சத்தம் கேட்டு என்கிட்ட உனக்கு என்னாச்சு, ஏதாவது கெட்ட கனவு கண்டியான்னு கேட்பாரு. அப்பெல்லாம் ஒன்னல எதுக்காக நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கேப்பா. நான் உன்னோட ஹஸ்பண்டா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான்னு சொல்லுவாரு. என்ன ஹஸ்பண்ட்ன்றீங்க, நம்ம 2 பேருக்கும் வெறும் பேப்பர்ஸ் மூலியமா மட்டும்தான் கல்யாணம் ஆயிருக்கு. என்கிட்ட நல்ல ஹஸ்பண்டா நடந்துக்கணும்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காதீங்க. இதை நீங்க தானே சொன்னீங்க. உங்கள்கிட்ட ஞாபகப்படுத்தியே எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. என்ன கல்யாணம் பண்றதுக்கு மட்டும் நீங்க தானே சொன்னீங்க என்னோட பாய் ஃப்ரெண்ட் ரெடி ஆனதும் நீங்க என்ன விட்டுருவீங்கன்னு. அப்புறம் எதுக்காக நீங்க நல்ல ஹஸ்பண்டா நடந்துக்கிறீங்க, கடைசியில தான் என்ன விட போறீங்கல்ல. என்னோட பேரண்ட்ஸ்க்கு வேணா நீங்க கனவு ஹஸ்பண்டா இருக்கலாம், ஆனா கஷ்டப்பட்டு என்னோட இதயத்தை திருடலான்ட்டு ட்ரை பண்ணாதீங்க. என்னால அவ்வளவு சீக்கிரம் என்னோட மைண்டை மாத்திக்க முடியாதுன்னு சொல்லுவா. அரே இந்த பதிலும் சொல்லாம போயிடுவாரு. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோன்னு தோணும். அவருக்காக பிளாக் காஃபி போட்டுட்டு இருப்பா. அரே வரவும் நான் உங்களுக்காக ஏற்கனவே போட்டுட்டேன் வாங்கிக்கோங்கன்னு திரும்ப திரும்ப கூப்பிட்டு வைப்பா. கண்டுக்கவே மாட்டாரு. அவருக்கு தனியா பிளாக் காஃபி பட்டு போவாரு. ஆரியா நான் உங்களுக்காக தான் பண்ணேன்னு சொல்லுவா. கண்டுக்க மாட்டாரு. எனக்கு பிளாக் காஃபி பிடிக்காது, இது வேஸ்டா தான் போக போகுதுன்னு குடிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கசப்பா இருக்கு உங்களோட முகம் மாதிரின்னு சொல்லிட்டு ஒருவேளை விட்டு பிடிக்க ட்ரை பண்றாருன்னு சொல்லிட்டு போனை பார்த்துக்கிட்டே தண்ணி எடுத்துட்டு வருவா. ஆரியா வச்சிருந்த பேப்பர்ஸ்ல ஊத்திடுவா. மன்னிச்சிருங்க நான் வேணும்ட்டுலாம் பண்ணல, நான் இதை கிளீன் பண்றேன்னு சொல்லுவா. ஆரியா கண்டுக்காம அவர் பாட்டுக்கு கிளீன் பண்ணிட்டு இருப்பாரு. மன்னிச்சிருங்க ஆரியா நீங்க கோவப்படுறீங்களான்னு கேப்பா. கண்டுக்காம போயிடுவாரு. நைட் சாப்பிடலான்ட்டு வருவா. எப்பவுமே ஆரியா தானே சமைச்சு வைப்பாரு. இப்பயும் அவர் சமைச்சு வச்சிருப்பாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஆரியா அவருக்கு மட்டும் தான் சமைச்சிருப்பாரு. பிளேட்ல எடுத்து வச்சிட்டு இருப்பாரு. எனக்காக ஒண்ணுமே இல்லையா, எனக்கு பசிக்குது. ஆரியா உங்களுக்கு என்னாச்சுன்னு கேப்பா. ஆரியா தான் இங்கிட் மேல கோச்சிக்கிட்டாரு. அதனால எதுவும் பேசாம பிளேட் எடுத்துக்கிட்டு போயிடுவாரு. மிச்சம் ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு பாப்பா. கொஞ்சோண்டு நூடுல்ஸ் தான் இருக்கும். அதை எடுத்து வச்சுட்டு என்ன இவ்வளோ கம்மியா இருக்கு, இவரு சீரியஸா தான் இதே மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரா, ரொம்பவே குரூயலா நடந்துக்கிறாரு. இது மாதிரிலாம் பண்றதுக்கு பனிஷ்மெண்டா செத்ததுக்கு அப்புறம் இவருக்கு சின்ன கலர் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருப்பா. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருப்பா. எப்ப நாங்க உன்னோட பேரண்ட்ஸை மீட் பண்றதுன்னு கேட்பாங்க. எதுக்காக எப்பவுமே என்னோட அப்பாவை மீட் பண்ணணும்னு சொல்ற, அவர் ஒன்னும் செலிபிரிட்டி கிடையாதுன்னு சொல்லுவா. எப்பவுமே எங்களை மேனஸே இல்லாதவங்க தானே சொல்லிட்டு இருக்காங்க, அதனாலதான் நாங்க ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். நாங்க ரொம்ப நல்லபடியா நடந்துக்குவோம், அதோட ஃபன்னா இருக்கும்னு சொல்லுவாங்க. சரி சரி விடுங்க, என்னோட அப்பாவை நீங்க மீட் பண்ண வேணாம், அவருக்கும் உங்களை மீட் பண்றதுல விருப்பம் இருக்கும்னு எனக்கு தோணலன்னு சொல்லுவா. என்னாச்சு உனக்கு ஏதாவது பிரச்சனையானு ஒருத்தி கேட்பா. எனக்கு தெரியும்னு டெரிஸ்டா நினைச்சு தானே வருத்தப்பட்டு இருக்க, அவனுக்கு எதுவும் ஆகாது நீ கவலைப்படாதன்னு மத்த 2 ஃப்ரெண்ட்ஸும் சமாதானப்படுத்துவாங்க. நம்மளே என்ன சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருந்தா இவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்களேன்னு ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஆமா அவனை நினைச்சுதான் கவலைப்பட்டு இருக்கேன், அவன் நல்லபடியா இருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லுவா. கவலைப்படாத நீ தைரியமா இருக்கணும், கூடிய சீக்கிரம் நீ டாக்டரோட ஒய்ஃபா ஆக போற, அதனால இதை பிராக்டிஸா எடுத்துக்கோன்னு சொல்லுவாங்க. வாங்க எல்லாரும் ஹக் பண்ணலான்னு சொல்லிட்டு இருப்பா. ஆரியா சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கிட் கிட்ட பேசலான்ட்டு வருவாரு. இங்கிட்னு கூப்பிடுவாரு. ஆரியாவை ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரக்கூடாதுன்னு கதவை சாத்திட்டு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு அவருக்கு என்னாச்சுன்னு பார்க்க போவா. இங்கிட் கதவை க்ளோஸ் பண்ணும்போது ஆரியோட முகத்துல நல்லா அடிபட்டு இருக்கும். அதனால கீழே உட்காந்துட்டு இருப்பாரு. அச்சோ மன்னிச்சிருங்க, நான் வேணும்ட்டுலாம் பண்ணேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ கால் பேசிட்டு இருந்தேன், நீங்க கதவுக்கு முன்னாடி இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, ரொம்ப அடிபட்டுடுச்சான்னு கேப்பா. போது நேரத்து கொஞ்ச நேரம் நீ பேசாம இருக்கியா, நீ வீடியோ கால் பேசினதாலதான் இது எல்லாமே நடந்துச்சுன்றதெல்லாம் எனக்கு தேவையில்லாது. யோசி எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு, நேத்து நீ பேசினப்ப கூட நான் எதுவுமே பேசல, நீ ஒரு செல்ஃபிஷ்னு சொல்லிட்டு போயிடுவாரு. செல்ஃபிஷா, நீங்க அங்க இருந்தீங்கன்றது எனக்கு தெரியாது, நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே சொல்லி என்ன கேப்பா. நான் உன்னோட விருப்பப்படி தான் நடந்துக்கிட்டேன், உன்னோட ஹஸ்பண்டா நான் நடந்துக்க ட்ரை பண்ணல, இந்த வீட்டுல உன்னோட வேலையை நீ பாத்துக்கோ, என்னோட வேலையை நான் பாத்துக்கிறேன், அதுதானே உனக்கு வேணும். என்னோட பேப்பர்ஸ் மேல நீ தண்ணியை ஊத்துனப்ப நான் கோவப்பட்டேனா? இல்ல, நான் கோவப்படாம அமைதியா இருந்தேன். 2 பேரும் தனித்தனியா சமைச்சு தனியாவே சாப்பிட்டுக்கலாம், அதுலயும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உன்னோட ஆட்டிடியூட் ஓவரா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டே வீட்டை விட்டு வெளில வந்துருவாரு. ஆனா நான் இதை ஏத்துக்க ட்ரை பண்ணணும்னு சொல்லுவா. அப்ப நான் இதை அடாப்ட் பண்ணலன்ட்டு சொல்ல வரியா? நான் எப்பவுமே உன்னை ஃபோர்ஸ் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லவே இல்லை. ஆமா நம்ம 2 பேரும் டீல் போட்டிருந்தோம், எனக்கு அது ஞாபகம் இருக்கு. டெரிஸ்டானுக்கும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றது தெரியக்கூடாதுன்னு சொன்னேன், அதுக்கும் நான் ஒத்துக்கிட்டேன். நம்மளோட கல்யாண போட்டோஸை செவுத்துல மாட்டக்கூடாதுன்னு சொன்னேன், அதுக்கும் நான் ஒத்துக்கிட்டேன். நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிட்டேன். எப்போவாது நீ என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணிருக்கியா? எப்பவுமே பண்ணது கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு. நீங்க எங்க போறீங்கன்னு கேப்பா. நீ எதுக்காக கேர் பண்ற? நான் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாரு. நீங்க தனியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தனியா இருங்க, எதுக்காக வெளில போறீங்க? இப்ப மழை வேற பெஞ்சு
பேஞ்சுக்கிட்டு இருக்கு, வெளில போகாதீங்கன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிருவா. என்கிட்ட வயசுல வேணா பெரிய பிள்ளையா இருக்கலாம், ஆனா இன்னமும் அவ குழந்தை தான். ஆர்யா ஃபர்ஸ்ட் டைம் இதே மாதிரி கோவப்பட்டதை அவளால ஏத்துக்கவே முடியாது, ரொம்ப அழுதுகிட்டு இருப்பா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.